பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நமது வாழ்க்கையில சில நேரம் பயங்கர இக்கட்டுகள் வரலாம். அந்த இக்கட்டுகள் நம்மை கலங்க பண்ணலாம், அவிசுவாசப்படுத்தலாம், பயப்படுத்தலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு தெரியுமா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், நிச்சயமா கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார், நிச்சயமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. சூழ்நிலை எவ்வளவு விரோதமா இருக்கலாம், சூழ்நிலை உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம், உங்க சரீரத்துல பயங்கர பலவீனம் வரலாம், உங்க சரீரத்துல பயங்கர கிடினஸ், ஒரு விதமான சோர்வு, அசதி, படபடப்புலாம் வரலாம். பயப்படாதீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இல்ல, சில நாட்கள் உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். பயப்படாதீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா சிலர் எழும்பி உங்களை குற்றப்படுத்தலாம். உங்களுக்கு நண்பர்களாக ஆதரவா இருந்தவர்களை உங்களுக்கு விரோதியாக மாறி உங்களை அற்பமா பேசலாம், அவதூறா பேசலாம். பயப்படாதீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படி, உங்கள் நம்பிக்கையை அவமாக்கும்படி, உங்களுடைய தைரியத்தை இழக்க பண்ணும்படி பலவிதமான போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் ஒன்றே ஒன்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நான் இருளில் இருந்தாலும் என் தேவனை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டதே. அப்ப கவனிங்க, நமது வாழ்க்கை இருளுக்குள் இருந்தாலும், நம்மை பயப்படுத்துகிற சத்துரு எழும்பினாலும், நீங்களும் நானும் எப்படி தைரியமா இருக்குன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் இன்னைக்கு இருளுக்குள்ள இருக்கிற உண்மை, ஆனா என் கர்த்தரை வெளிச்சத்துல கொண்டு வருவார். இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே விசுவாசத்தை விட்டுறாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. பாருங்க, கர்த்தர் சொல்றார் பாத்தீங்களா, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும். இது எசேக்கியா ராஜா காலத்துல நடந்த சம்பவம். எசேக்கியா ராஜாவின் நிமித்தம்னு ஆண்டவர் சொல்லல, உன் விசுவாசத்தை நிமித்தம்னு ஆண்டவர் சொல்லல, நீ என்னிடத்துல உத்தமமாய் பின்பற்றுகிறது நிமித்தம்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு, எசேக்கியா ராஜா காலத்துல ஒரு ஆபத்து வந்த பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம். இரண்டாவது சொல்றார், என் தாசனாகிய தாவீது நிமித்தம். இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் இதற்கு ஆதரவா இருக்கேன். அல்லேலூயா. சில நேரம் உங்க வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்போது உங்க நீதி நிமித்தமா இல்ல, உங்க முற்பிதாக்களின் நிமித்தமாக, உங்க தாத்தா பாட்டியினுடைய அன்பின், ஜெபத்தின், விசுவாசத்தின் மூலமாக கூட கர்த்தர் உங்களை தப்பு வைக்கலாம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பாருங்க, பயங்கர வியாதியில வந்தான். ஆனா அவன் தாத்தா பாத்தீங்கன்னா ஊழியக்காரர். அவன் சொல்லுவான், எங்க தாத்தா ஊழியக்காரனே, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு சுகமே இல்லை. நான் சொல்லுவேன், பயப்படாத, தாத்தா நிமித்தம் உனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவன் எப்படிதான் ரட்சிப்பார்னு நம்மளால சொல்ல முடியாது, எந்த வழியில ரட்சிப்பார்னு சொல்ல முடியாது, எது நிமித்தமா ரட்சிப்பார்னு சொல்ல முடியாது. ஆனா தேவனை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, உங்ககிட்ட நீதி இல்லாம இருக்கலாம், உங்க முற்பிதாக்கள் ஒருவேளை தேவனை அறியாத புறஜாதிகளா இருக்கலாம், டசன்ட் மேட்டர், அவர் உங்களை ரட்சிப்பார், கைவிட மாட்டார். ஆகவே கர்த்தர் நிமித்தமே உங்களை ரட்சிக்கலாம். அல்லேலூயா. ஜெபமனோமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்து, உங்க அன்பை விளங்க பண்ணுங்க, உமது இரக்கத்தை காண்பீங்க. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. உங்க நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுடைய பயத்தெல்லாம் எடுத்துப்படுங்க. யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இல்லாம அவிசுவாசப்படுறாங்களோ அவிசுவாசத்தெல்லாம் எடுத்துப்படுங்க. நன்மையினால, கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தைரியமா இருங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. God bless you.